அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயம் 8. லால் மகாலை அடைகிற போது நேரம் பகலின் உச்சி பொழுதை தொட்டுக் கொண்டிருந்தது. அதுவரையில் லால் மகாலில் ஒரு விஷயம் பற்றி பெரிதான கசமுசாக்கள் ஏற்பட்டு பெரிய சுல்தானா பேகத்தை குழப்பிக் கொண்டிருந்தது. ஒரு சர்வாதிகாரிக்கு சமமான அந்த ஜஹானே மலிக், அதாவது புவியின் தலைவி என்ற பெயர் கொண்டு எதைத்தான் சமாளிக்க முடியும்? அண்ணன் தம்பிகளான திப்பு சுல்தான், அப்துல் கரீம் பகைமை உணர்ச்சிகளுக்கு பாதுகாவலாக இருப்பாளா? திப்பு சுல்தானின் காதலியான ரங்கநாயகி பற்றிய பிரச்சனைக்கு சமாதானம் கூறுவாளா? எப்போதுமே யுத்தம் யுத்தம் என படை சவாரி செய்து வரும் கணவர் ஹைதர் அலிக்கு அமைதி கொடுப்பாளா? அரசாங்க நிர்வாகத்தை தான் மேற்பார்வையிடுவாளா? இவ்விதம் ஏதேனும் ஒரு பிரச்சனை எந்த ரூபத்திலாவது வந்து குதித்து சிந்தையை பிளக்கிறதே என நொந்து கொள்கிறாள் பெரிய சுல்தானா. அவள் இப்படியான நேரங்களில் அந்த ஆற்காட்டில் திருச்சமாதி கொண்டிருக்கும் மகானான திப்பு மஸ்தான் அவுலியா என்பவரையே வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வாள். அந்த மகானுடைய அருளையும் பெயரையும் கொண்டவன் அல்லவா திப்பு சுல்தான். அவனுக்கு ஏதும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனமுடன் இருந்தாள் பெரிய சுல்தானா பேகம். ஆனால் தப்பி பிறந்து விட்டானோ தம்பி அப்துல் கரீம்? இப்போதும் சில வழுக்கை காரணங்களை கொண்டு மைசூரின் பழைய மகாராணியான லட்சுமி அம்மணி அம்மாளை உடனடியாக கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்கிற தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான ஆணையை பிறப்பிக்குமாறு விவாத யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறான் அப்துல் கரீம். அவனுக்கு சாதகமாகவும் அதே நேரத்தில் தமது அரசாங்கத்திற்கு ஏற்பட போகிற பாதகங்களை விளக்கியும் ஆதரவாக எடுத்து கூறினான் திவான் சாஹிப் மீர் சாதிக். தொலைவில் திவான் கிருஷ்ணா ராவும், ஜீவாஜி சீனிவாச ராவும், சாமா ராவும், ரங்கா ஐயங்காரும், குலாம் அலிகானும் மாறியேட்டும் அவரவர் இருக்கைகளில் அமர்ந்து காணப்பட்டனர். திவான் பூரன் ஐயாவை காணவில்லை. அவர் தமது இராணுவ பகுதியை ஓர் அவசியத்தை முன்னிட்டு பார்வையிட சென்றிருந்தார். நடுநாயகமாக வீற்றிருந்த பெரிய சுல்தானா பேகம் அந்த சித்திர கூடத்தை கவனிப்பவள் போல பாவனை செய்து கொண்டே, எதற்கும் திப்பு வரட்டும் கரீம், அவனை கலந்து ஆலோசிக்காமல் நான் எந்த முடிவுக்கும் வருவதற்கு இல்லை. உனது தந்தையின் ராஜ பிரகடனம் அவ்வாறு ஆனது என்பது நீங்கள் அனைவரும் அறியாதல்லவே என்றாள். பெரிய சுல்தானா பேகத்தின் இந்த பதிலை நன்றாகவே ஜீரணித்துக் கொண்ட திவான் சாஹிப் மீர் சாதிக் தன்னுள் மிகுந்த நயமாக திரித்துக் கொள்கிறான். பேகம் சாஹிபா, நிலைமைகள் மோசமாக இருக்கின்றன. மைசூர் மகாராணி லட்சுமி அம்மணி அம்மாள் மகாராஜ தந்திரியான திருமலை ராவுடன் ஒரு வருமான சதவிகித ஒப்பந்தத்துடன் நமது ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிறாள். அதற்கு பல கும்பினி அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் மகாராணி அம்மாளை சிறைப்படுத்தவில்லையானால் காரியங்கள் கைமீறி போகும் என்று அவன் கூறுகிற போது அதில் பொய்களவாத உண்மையானது பெரிய சுல்தானா பேகத்தின் காதுகளில் அணிந்திருந்த கரன்பூல் அணியை போல பிரகாசமாக தெரிகிறது. இது அவருக்கு புரியாமல் இல்லை. ஆனால் இது அப்துல் கரீம் ஏன் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்பதுதான் புரியாத வியப்பாக இருந்தது. எனவே பதில் சொல்ல முடியாது யோசித்தாள் அவள். லால் மகாலை அடைந்த திப்பு சுல்தான் உள்ளே ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு நிறையவும் துரிதத்துடன் நேரே அந்த சித்திர கூடத்திற்குள் பிரவேசித்தான். அவனை கண்டதுமே அத்தனை அதிகாரிகளும் எழுந்து நின்று மரியாதை செய்வதை ஒரு கௌரவமான கண்ணோட்டத்துடன் ஏற்றான் திப்பு சுல்தான். அன்னையின் அருகில் அமர்ந்திருந்த தம்பி அப்துல் கரீம் மட்டும் எழுந்திராமல் தாயுடன் அமர்ந்தே காணப்படுகிறான். அவனது கர்வம் திப்புவின் உணர்ச்சிக்கு தீ மூட்டுவதாக இருந்தது. தாயின் வலப்புறத்தே இருந்த புலி ஆசனத்தில் அக்னி சுரூபமாக அமர்ந்த திப்பு சுல்தான் விவரத்தை தனது அந்தரங்க காரியதர்சி குலாம் அலிகான் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டான். அனைத்தையும் செவி மடுத்து சற்று நேரம் வரை அமைதியாக யோசித்து பிறகு கணீரென பதில் சொன்னான். மகாராணி லட்சுமி அம்மணி அம்மாவை கைது செய்கிற அதிகாரம் இந்த லால் மகாலில் எனது தந்தையாரை நீக்கி வேறு எவருக்குமே கிடையாது. எனவே தந்தையார் திரும்பியதும் இது குறித்து ஆலோசிக்கலாம். ஒரு காலத்தில் இதே மகாராணி லட்சுமி அம்மணி அம்மாளும் காலம் சென்ற அவரது ராஜபுருஷர் கிருஷ்ணராஜ உடையாரும் ஓகோவென இந்த மைசூர் சாம்ராஜ்யத்தை ஆளும் போது எனது தந்தையார் கைகட்டி சேவகம் செய்திருக்கிறார். விழாக்களில் சலாம் இட்டிருக்கிறார். அவர் செய்த நன்றியை அவர்கள் மறந்தனர். நாட்டை இழந்தனர்.
இப்போது விதவையாகி பொம்மையாகி போனார் மகாராணி அம்மையார். கோடானு கோடி செல்வம் இருக்கலாம், ஆனால் ஒரு சாதாரண திருமலை ராவ் மூலம் எதையும் சாதித்து விட முடியாது. அவர்களை அடக்கியால எனது தந்தையாரின் 10 விரல்களுக்கு தெரியும். ஒருவேளை அவை போதாது என்றால் இந்த எதிர்கால ஜகாம்பனா திப்பு சுல்தானின் குட்டை விரல்களுக்கு பூவை பறிக்கவும் தெரியும், பூமியை பிளக்கவும் தெரியும் என சிம்மம் போல கர்ஜனை புரிந்த திப்பு மேலும் அங்கு அமர்ந்து விவாதிக்க மனம் இல்லாதவனாக எழுந்து கொண்டான். மீண்டும் அனைத்து அதிகாரிகளும் எழுந்து நின்றனர். இப்போது அப்துல் கரீம் முன்மாதிரியே தாயோடு மிகுந்த கர்வத்துடன் அமர்ந்து காணப்பட்டது திப்பு சுல்தானுக்கு எரிச்சலை சற்று அதிகமாகவே மூட்டிவிட்டது. அருகே இருந்த தபால் அதிகாரி ரங்கா ஐயங்காரை நோக்கி, ரங்கா ஐயங்காரே, தபால்களையும் மனுக்களையும் பார்வையிட சற்று காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. அவற்றை என் அறைக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என அவருக்கு ஆணை பிறப்பித்துவிட்டு தனது அறை நோக்கி நடந்தான். அவ்விதம் நடந்து சென்றவன் 10 அடி தூரம் சென்றதும் திரும்பி பார்த்து, கரீம், காலில் ஏதேனும் அடிபட்டு இருக்கிறதா என தனது தம்பியை மிகவும் குத்தலாகவும் கேட்டான். வாய் திறந்து பதில் சொல்லாமல் இல்லை என்பது போல தலையசைத்து வைத்தான் அப்துல் கரீம். அது மேலும் எரிச்சலை தூண்டவே, நல்ல வேளை கரீம், மூளையில் ஏதும் அடிபடவில்லையே, வாயை கூட திறக்க முடியாதபடிக்கு என கிண்டலும் கோபமுமாக கேட்டவனாக விரைந்து சென்று மாடிப்படிகளை இரட்டை இரட்டையாக தாவி ஏறும் போது, மகனுடைய இந்த மூர்க்கமான பிடிவாத போக்கு காரணமாக திவான் சாஹிப் மீர்சாதிக் ஏதும் புது குழப்பங்களை உண்டு பண்ணிவிடக் கூடாதே என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டாள் பெரிய சுல்தானா பேகம். அவளது கவனம் முழுவதும் கரீமின் போக்கை கண்டிப்பதா, மீர்சாதிக்கை சமாதானம் செய்வதா? அவளுக்கு குழப்பம் கணத்திற்கு கணம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அனைவரையும் வழி அனுப்பிவிட்டு தனிமையில் இருந்த இளைய மகன் அப்துல் கரீமை மிகுந்த ஆத்திரத்துடன் கவனித்தாள். கரீம், என்ன இருந்தாலும் திப்பு உனது அண்ணன், நாளைய நவாப். அவனுக்கு நீ கொடுக்கிற மரியாதையை பொறுத்து கொள்ள முடியாதது. அன்னையின் இந்த அறிவுரைக்கு தனது செவிகளை தயார்படுத்த மனமில்லாதவனாக எழுந்து கொண்ட அப்துல் கரீம், திப்பு எனது அண்ணன், மறுக்கவில்லை அம்மாஜான். ஆனால் எதிர்கால நவாபாக ஏன் நான் வரக்கூடாது என்றான். அந்த சொற்கள் நெருப்பு துண்டங்களாக தெரித்து பெரிய சுல்தானாவின் உடலில் பட்டு சுட்டன. அவ்வளவு பெரிய பேராசை இருக்கிறதா உனக்கு? இது பேராசை அல்லம்மா, நியாயமான ஆசை. நடக்கிற காரியத்தை பற்றிதான் நீ கற்பனை செய்து பார்க்கிறாயா கரீம்? கரீம் எப்போதுமே யதார்த்த கற்பனாவாதி. உங்கள் பெரிய மகனைப் போல அதீத கற்பனாவாதி அல்ல. உன் அழிவை நீயே தேடிக்கொள்ளப் போகிறாய். ஒன்று நான் அழிவேன், அல்லது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அழியும். நீங்கள் முன்கூட்டியே உங்கள் செல்வ மகன் திப்பு மஸ்தான் அவுலியாவின் வரத்தில் பிறந்த தெய்வ மகன் திப்புவிடம் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எதை எது கொண்டு எப்படி தவிர்க்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மீர்சாதிக்கின் துணை கொண்டு நீ அதிகமாக பேசுகிறாய் கரீம். ஏன்? ராணுவ திவானையும் என் கைக்குள் போட்டுக்கொள்ள வெகு நேரம் பிடிக்காது. என்னை எந்த அதிகாரமும் கட்டுப்படுத்தவும் முடியாது. நீ நிறைய திமிராக பேசுகிறாய். உனது தாய்க்கு உள்ள அதிகாரம் என்ன என்பது கூட புரியாது பேசுகிறாய். நிச்சயமாக என் தாய் எனது அழிவுக்கு பாதை வகுக்க மாட்டார் என்பது நான் பூரணமாக அறிவேன். அப்படி பாதை வகுப்பவள் ஒரு நல்ல தாயாகவும் இருக்க முடியாது. எனது தாய் அல்லாவுக்கு பயந்தவள், குர்ஆனை வணங்குகிறவள், திப்புவையும் அப்துல் கரீமையும் இரு கண்களாக பாவிப்பவள். இதனை நான் அறிவேன். ஒரு கணம் அயர்ந்து போனால் பெரிய சுல்தானா பேகம். தன் மீது இவனுக்கு உள்ள நம்பிக்கைதான் எத்தனை பெரிது! உண்மையும் அதுதானே. அப்துல், இந்த நாடு வெள்ளை கழுகுகளால் கொள்ளை போக இருக்கிறது. நமது தேசம், நமது மக்கள் வெள்ளையர்களுக்கு அடிமையாய் காலம் பூராவும் தங்கள் பெருமைகளை இழந்து நாயினும் கேடாகிவிடப் போகிறார்களோ என்று உணர்ந்துதான் உனது தந்தையாரும் அண்ணனும் சுதந்திர முழக்கமிட்டு யுத்த பயணங்களையே தங்கள் வாழ்வாக கருதி ரத்தம் சிந்தி வருகிறார்கள். அதை யோசித்து பார். சுதந்திரம் யாருக்கு வேண்டும்? இருக்கிறவரை நாம் சுகபோகமாக இருந்து அனுபவிப்பதை விட்டு வெள்ளையனை வெளியேற்று நாம் யார்?
வெள்ளையர்கள் நமது கோட்டை கொத்தளங்களை இடித்து தரைமட்டமாகவா நினைக்கிறார்கள்? ஒரு சமாதான உடன்படிக்கை கேட்கிறார்கள். பிறகு அவர்கள் இந்த பரந்த தேசத்தை தங்கள் வசப்படுத்திக் கொண்டு ஏதோ அவர்கள் வந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள போகிறார்கள். அவர்களுக்கு சேர வேண்டியது கப்பம். அதனை கொடுத்து விட்டால் நமது சுகபோக வாழ்வில் அவர்கள் தலையிடவே மாட்டார்கள். தெற்கிலே பாளையக்காரர்கள் ஒவ்வொருவராக தூக்கில் தொங்கிக் கொண்டு வருகிறார்கள். நமக்கும் அந்த நிலைதான் முடிவில் தேவையென்றால் நாமும் இந்த தேவையற்ற அநாகரிக சுதந்திர பிரகடனம் செய்து மடிய வேண்டியதுதான். அப்துல் கரீம் இவ்வாறு சொன்ன மறுகணம் ஓங்கி கன்னத்தில் பளீரென அறைந்தால் பெரிய சுல்தானா பேகம். சீ, நீ என் வயிற்றில் பிறக்க வேண்டியவனே இல்லை. உன் தந்தையார் இந்த நிலைக்கு வர எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கிறார் என்ற கதை உனக்கு தெரியாது. நமது ராஜ்யத்தில் 37 ஜில்லாக்களும் 1024 தாலுகாக்களும் உருவாவதற்கு எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று தெரியுமா? உனது அண்ணன் திப்பு தனது 17வது வயதிலேயே யுத்தக்களம் சென்று பல பல வெற்றிகளை கண்டவன். அவனுக்கு ஊர் செய்ய நீ நினைப்பாயானால் எனது இடுப்பில் இருக்கிற குத்துவாள் நினைத்த மாத்திரத்தில் உன் நெஞ்சுக்குள் பாய்ந்துவிடும். கைத்தானே, நீ ஹைதர் என்கிற ஒரு மகா சிங்கத்திற்கு பிறந்தவனாடா? அது உங்களுக்குத்தான் தெரியும். அடுத்த கணமே ஓங்கி மற்றொரு அறைவிட்டாள் பெரிய சுல்தானா. அவள் ஒரு பெண் சிம்மம் என்பதை அவளது அந்த சீற்றம் காண்பித்தது. பெற்ற தாயை கேட்கிற கேள்வியாடா நீ கேட்டாய்? பெற்ற தாய் கேட்க வேண்டிய கேள்வியாக நீங்கள் கேட்கவில்லையே. உன்னை பெற்றேனே, அந்த முட்டாள்தனத்தை நான் இப்போது அனுபவிக்கிறேன். உங்கள் வயிற்றில் நான் பிறந்தேனே, அந்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். முட்டாள், கன்னடத்தின் சிங்கத்தின் புதல்வன் என்ற பெயருடன் திப்பு ராஜரகஜனை புரிகிறான். நீயோ கோழைத்தனமாக இப்படி ஊளையிடுகிறாய். ஊளையிடுவது நரி, அது தந்திரம் உள்ளது. எனது ஊளை ஒரு ராஜதந்திரம். என்னடா ராஜதந்திரம் உனக்கு தெரியும்? எடுப்பார் கைப்பிள்ளையாகி பேசுகிற உனக்கு சுய சிந்தனை ஏது? அது இல்லாதவனுக்கு ராஜ்யமாவது தந்திரமாவது. இவ்விதமாக கூறி ஓரிரு வினாடிகள் வரை தனது தேம்பலை சரி செய்து கொண்டு திணறலை அடக்கிக் கொண்டு கண்களை துடைத்துக் கொண்டாள் பெரிய சுல்தானா பேகம். பிறகு மெல்ல சாந்தமாகவும் ஒரு விஷயத்தை விளக்கினாள். கரீம், இந்த விஷயம் உனது தந்தையின் செவிக்கு எட்டுமேயானால் அடுத்த கணமே கொரடா அடிபடுவாயோ அல்லது கொடிய தோளிருக்கும் தண்டனை அனுபவிப்பாயோ? ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் கேள். அப்போது நீ சிறுவன். திப்புவிற்கு 16 வயது. இந்த மைசூர் ராஜ்யத்தின் புனிதமான இனங்களில் ஒன்றாக கருதப்படுவது லிங்காயத்தார் இனம். அதாவது நமது பசவராஜ் என்கிற அந்த சண்டாளனுடைய இனம். அவன் சண்டாளனோ சன்மார்கனோ அது வேறு விஷயம். அந்த இனம் அவர்கள் தங்களது கோவிலுக்கு தங்களால் பவித்திரமாக கருதப்படும் மாடுகளை திரிசூல குறியிட்டு சுற்றி விடுவார்கள். உனது அண்ணன் திப்பு அந்த மாடுகளை கண்டாலே தனது வைரிகள் என்பது மாதிரி சுட்டு தள்ளிக்கொண்டே இருந்தான். இந்த அநீதியான செய்கையால் பொதுமக்கள் வெகுண்டு எழுந்து உனது தந்தையிடம் சென்று முறையிட்டார்கள். நியாயம்தானே? இந்த நியாயத்திற்கு அப்பா மகிழ்ந்திருப்பாரே. நீ ஒரு காட்டு மிராண்டி, அதனால் தான் இது உனக்கு நியாயமாக படுகிறது. ஆனால் உனது தந்தையார் மகா சுல்தான் அல்லன், மகா மனிதர். இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையே தனது வாழ்வின் குறிக்கோளாக கொண்ட மானுட மேதை. உடனே விசாரணை செய்தார். அப்போது திப்புவிற்கு நமது மத கொள்கைகளை பயிற்சி அளிக்க சில காஜிகளை நியமித்திருந்தார். அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்களில் ஒன்று பசுக்களை வதை செய்ய வேண்டும் என்பது. இந்துக்களே இதனை செய்கிறார்களே. யார் செய்தாலும் அவர்கள் சண்டாளர்களே. விசாரணையின் போது திப்பு உண்மையை வெளியிட்டான். எனக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தவர்கள் எனது ஆசான்களான காஜிகளே என்று. உடனே அவர்களை அழைத்து விசாரித்தார். என் மகனுக்கு நன்கு விஷயங்களை சொல்லித்தரத்தான் உங்களை அமர்த்தினேனே அல்லாது இப்படியான தீயவைகளை கற்றுத்தரவா அமர்த்தினேன் என கர்ஜித்தார். அந்த காஜிகளும் நமது மத கோட்பாடுபடி அவ்வாறு செய்வதே புண்ணியம் என பதில் தந்தனர். அத்துடன் நிற்காமல், இது உங்களுக்கு தெரியாத போலும் என எள்ளி நகையாடினர். ஓ, அப்பாஜானுக்கு உடனே கோபம் கொதித்து எழுந்திருக்குமே. இதையாவது புரிந்து கொண்டாயே? வந்த கோபத்தால் மத விஷயம் முற்றிலும் தெரியாத என்னிடம் நீங்கள் இருப்பதே நியாயம் அல்ல. தெரிந்தவர்கள் ஆண்டவனிடம் செல்வதுதான் நியாயம்.
என கூறி அடுத்த கணமே அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். அப்பாவும் அநியாயவாதிதானா? சீ, நீ உனது தாத்தாவை போல பேசுகிறாய். நாம் இருப்பது இந்து தேசம். நமது கொள்கைகளை பிறர் மீது ஆக்கிரமித்து அநியாயம் விளைவிக்க கூடாது. நாம் எவ்வாறு இந்துக்களை மதிக்கிறோமோ அவ்வாறே அவர்களும் இஸ்லாமியத்தை மதிக்க வேண்டும் என்ற கொள்கைகளுக்கெல்லாம் பெரிய கொள்கை, மகா கொள்கை உடையவர் உனது தந்தையார். அவர் அத்துடன் இல்லாமல் உனது அண்ணனை பூலோக நரகம் என அவரால் உருவாக்கப்பட்ட, ஏன் மகத சாம்ராஜ்யத்தை ஆண்ட அசோகவர்த்தன மகா சக்கரவர்த்தியை பின்பற்றி உருவாக்கப்பட்ட அந்த பயங்கரமான அறையில் தள்ளி ரத்தம் பீரிட கொரடா அடி கொடுத்த கொடுமையை நானே என் கண்ணால் கண்டேன். பிறகு எனது தலையீட்டின் பேரில் திப்புவிற்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்தேன். அத்துடன் நிற்காமல் அந்த காட்சிகளையும் தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று தந்தேன். முடிவில் உன் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? இம்முறை அப்துல் கரீமின் குரலில் தெரிந்த நடுக்கத்தை பெரிய சுல்தானா பேகம்மாள் உணர முடிந்தது. அவள் மேற்கொண்டு விளக்கினாள். திப்புவிடம் ஓர் ஒப்பந்த கையெழுத்து பெற்றார். அதாவது, நான் திருடினாலோ, சொல் தவறினாலோ, பொய் சொன்னாலோ, யாரிடமாவது லஞ்சம் வாங்கினாலோ, ரகசிய சதி செயல் புரிந்தாலோ நான் எந்த தண்டனையையும் ஏற்றுக்கொள்வேன் என எழுதி கொடுத்து கையொப்பமிட்டான் திப்பு சுல்தான். அந்த நிலை உனக்கு வரவேண்டாமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். சதி செய்கிறவனுக்கு இந்த ஆட்சியில் தூக்கு தண்டனை. அதனை நீ அனுபவிக்க வேண்டுமா? இந்து முஸ்லிம்களுக்கு இடையே போராட்டத்தை விளைவிப்பவனுக்கு தோல் உரிக்கும் தண்டனை. அதை நீ அனுபவிக்க வேண்டுமா? வெள்ளையனை ஆதரிப்பவனுக்கு மாறுக்கால் மாறுக்கை வெட்டப்படும். இதனை நீ அடைய வேண்டுமா? சொல் அப்துல் கரீம். வெகு நேரம் வரை திணறல் கண்ட அப்துல் கரீம் பிறகு, நான் இந்த குற்றங்களுக்கு எல்லாம் தலைவனாகத்தானே ஆசைப்படுகிறேன். அப்படியோர் ஆசை இருந்தால் சற்று பொறுத்திரு. நமது தந்தைக்கே விருப்பமான ஹைதர் நகருக்கு உன்னை தலைவனாக்குகிறேன். அதற்காக கண்டவர் பேச்சை கேட்டுக்கொண்டு சதியில் இறங்காதே. ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த அப்துல் கரீம் தனது குறுகிய மனதிற்குள் என்ன நினைத்து கொண்டானோ அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பேச்சை திசை திருப்பி, அது சரி அம்மாஜான், அது என்ன பூலோக நரகம்? நான் அதனை பார்க்கலாமா என்றான். ஓ, அதை நானே உனக்கு காட்ட எண்ணினேன். நீயாகவே பார்க்க ஆசைப்பட்டு விட்டாய். வா என்னுடன் என கூறிய பெரிய சுல்தானா பேகம் முன்னே நடக்க அப்துல் கரீம் பின்னே தொடர்ந்தான். கோட்டைக்கு சற்றே தள்ளி வடக்கு புற ஒதுக்குப்புறமான வாயிற்குள் இருவரும் நுழைந்தனர். மகா சுல்தானா பேகம் வருவதை அறிந்த காவலர்கள் மரியாதையுடன் வணங்கி வழிவிட்டனர். ஒரு சுரங்கப்பாதை வழியாக பல படிகள் முன்னே ஒரு காவல் வீரன் தீப்பந்தம் பிடித்து செல்ல பின்னே இருவருமாக மிகவும் கவனமாக நடந்தனர். பாதாளத்தில் இருந்த அந்த அறை இருள் சூழ்ந்து காணப்பட்டது. தீப்பந்த வெளிச்சத்தை கண்டதும் அந்த அறையில் இருந்த கும்பினி சிப்பாய்கள் எழுந்து கொண்டனர். மேலும் யாரோ தங்கள் இனத்தை சார்ந்த வெள்ளையர்கள் அடைபட வருகிறார்கள் என அவர்கள் எண்ணினர். ஆனால் வந்தது மகா சுல்தானா பேகம் பஹ்ருநிஷா. இங்கே இருப்பவர்கள் மிகவும் கொடியவர்களான வெள்ளையர்தாம் என கூறிவிட்டு நிறுத்தினாள் பெரிய சுல்தானா பேகம். ஒரு கிடங்கு போல் இருந்த அந்த அறை 100 அடி நீளமும் 40 அடி அகலமுமாக காணப்பட்டது. சுவர்களில் இரும்பு வளையங்கள், சங்கிலிகள். உள்ளே இருப்பவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். சுகாதார வசதியற்று பார்க்கவே அசிங்கமாக அருவருப்பாக மலஜல வாடையுடன் காணப்பட்டது. ஏறத்தாழ 100 பேர்களை நெரிசலுடன் அடைத்து வைக்கலாம். காற்றாவது வெளிச்சமாவது இந்த இடத்தை பார்க்கையில் அப்துல் கரீமுக்கு உடல் பெரிதாக நடுக்கமுற்றது. இது உண்மையிலேயே பூலோக நரகம் தானம்மா? இதன் பெயர் அதுவல்ல, பட்ன சாவடி தல்கென கிடங்கு, அதாவது பாதாள சிறை. இதனில் அனுபவித்து விட்டு விடுதலையாகி சென்ற வெள்ளையர்கள் பூலோக நரகம் என பெயர் வைத்தார்கள். புறப்படலாமா? அங்கு மேலும் தங்கி நிற்க துணிவில்லாமல் போன அப்துல் கரீம் உடனே தலையசைத்தான். இருவரும் புறப்பட்டு வெளியேறினர். அப்துல் கரீமுக்கு ஏற்பட்ட அஸ்தி நடுக்கம் இன்னும் சமநிலை அடையாது அவனை பயமுறுத்தியது. ஆயினும் அவனது வக்கிரமான புத்தியில் முளைத்த வஞ்சகமான எண்ணங்கள் இன்னமும் ஒரு நரகத்தைப் போலவே படம் விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.